பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம் பிதாவே. இந்த நாளில் கூட எங்களை பாதுகாத்து பிதாவே ஒழுங்கரமாக ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்கிறீர் என்று விசுவாசிக்கின்றோம் பிதாவே. எங்களுக்கு ஏற்ற காலத்தில் பிதாவே பரத்திலிருந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பிதாவே நாங்கள் தேர்ந்த பிள்ளைகளாக சகோதரியாக நாங்கள் வளரவும் பிதாவே, நாங்கள் கனமான பாத்திரமாக உங்கள் வீட்டிலே நாங்கள் பயன்படுத்ததாக உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் கூட எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய இரக்கமும் தயவும் எங்களோடு இருந்து உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி. சகோதரிகளையும் பிதாவே நீங்கள் பாதுகாத்து கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெறத்தக்கதாக நீங்கள் வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. நாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பாத்திரமாக நாங்கள் பயன்படத்தக்கதாக நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் உதவி செய்யும். நீங்கள் எங்களை பயன்படுத்தும்படியாக உதவி செய்கின்றோம் பிதாவே. இந்த ஓல்டேஜ் ஹோமை கூட பாதுகாத்து கொள்ளும் பிதாவே. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இதோ எங்களுடைய வேலையானது உங்களுக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கும் சுகபலனையும் ஆயுஷ்னாலையும் பலனையும் அவங்களுக்கு பணத்தேவையும் தயவுசெய்து கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இருக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே சகோதரர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஞானத்தையும் பலனையும் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ எங்கள் அப்பாவுக்காக வேண்டி செய்கின்றோம். பரலோகத்தின் பிதாவே, அவருக்கும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே சகோதரனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இதோ அவருக்கு தேவையான ஞானத்தையும் இன்னும் தொடக்கத்திலிருந்து முடிவரை பிதாவே உங்களுடைய வேலையை செய்யவும் பிதாவே இன்னும் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய சித்தமானால் அவரை பாதுகாத்து உங்கள் ஊழியத்தை அவர் மூலமாக இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஞானத்தை கொடும் பிதாவே. மொழியாக்கத்திலே உதவிகரமாக இருக்கிற சகோதரர்களுக்காக வேண்டி செய்கின்றோம் பிதாவே. அவருக்கு சுகபலனையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். அவருடைய இரக்கமானால் அவரை பாதுகாத்து அவருக்கு தேவையான சுகபலனை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ ஆவிக்குரியவர்களில் பிரயாசப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதரருக்கும் தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய இரக்கம் அவங்களோடு இருக்கும்படியாகவும் இதோ பிதாவே இந்த நாட்டுக்காகவும் பிதாவே நீங்கள் தாமே நல்ல பிதாவே உங்கள் ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு பிதாவே உங்களுடைய வழிவாசலையும் அதே போல் அதிகாரிகளையும் நீங்கள் கொடுக்கும்படியாக வைக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். குமாரன் தான் எல்லாற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் பிதாவே. நீங்கள் தாமே எங்களை பாதுகாத்து உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஞானம் எல்லாவற்றிலும் வளருவதற்கு உதவி செய்யும். குமாரனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. நம்ம பார்க்குறது ராஜ்யத்தில் இப்போ நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு வெளியேறப்பட்ட கல். நம்ம ஒரு கல். நான் இந்த கல் என்னவா இருக்குது அப்படின்னா, அது ஜீவன் உள்ளதுன்ற. நாம் கிறிஸ்துவோடும் அவருடைய பிதாவோடும் நாம் இருப்பதுனால நம்ம என்னவா இருக்கோம்? ஜீவனாக இருக்கோம். அப்போ அந்த ஜீவன் யாருடைய பார்வையில் ஜீவனாக இருக்குது அப்படின்னா, தேவனுடைய பார்வையில். 7 பார்க்கலாம். ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி. நான் யாருக்காக மரிச்சிருக்கேன்னா, இயேசுவுக்காக. நான் எப்படி அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், நான் எனக்காக வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் பிதாவுக்காக அவருடைய குமாரன் கர்த்தருக்காக மாத்திரம் நான் வாழுவேன்னு அறிக்கை செஞ்சுட்டேன். அப்போ சொல்கிறேன், நான் என்கிட்ட என்ன இல்லை, நான் பாவத்திற்காக மரிச்சிட்டேன். நான் பாவத்திற்காக மரிச்சிட்டேன். பாவம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் ஞானஸ்தானத்தில் நான் என்ன சொல்லிட்டேன்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஒன்றிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். அப்போது அவன் என்னவா இருக்குன்னா, நீங்கிட்டான். பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனே. பாவம் அப்படின்னா, நான் பிரமாணத்தை அறியாது இருக்கும்போது அந்தகாரம். பிரமாணத்தை நான் அறிந்து கொண்டு நான் செய்யும்போது அது பாவம். அப்போ நான் பிரமாணத்தை கற்றுக்கலையே, அப்போ அது எப்படி நான் பாவம் ஆகுறேன்? சீஷனாக்கி அவனை தான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அப்போ நான் இயேசுதான் மெய்யான கர்த்தர், நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும்னு சொல்கிறார்.
நான் அறிக்கை பண்ணும் பொழுது நான் என்ன செஞ்சுட்டேன், அவரை நான் கர்த்தராக ஏற்றுக்கொண்டேன், அவர் பிரமாணத்தை காண்ற அந்த வெளிச்சத்தை காண்கிறேன். அப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த பிரமாணத்தின்படி நான் என்னவா இருக்கிறேன்னா மறிச்சிட்டேன் இல்லையா. அந்த பிரமாணம் உயிர் உள்ளது. நான் செய்த பாவத்திற்காக என்ன ஆயிற்று, நான் மறித்து விட்டேன். நான் இனிமேட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் இயேசுக்காக வாழ போகிறேன். அதான் சொல்கிறேன் இல்லையா. இங்கே 7, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி இயேசுக்காக நான் அடக்கம் பண்ணப்பட்டேன் அப்படின்னா அவன் என்னவா இருக்கன்னா பாவத்தை விட்டு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விடுதலைனா என்ன மாதிரி விடுதலை? யார்கிட்ட இருந்து விடுதலை? தேவன் அவர் அவரை சேவிக்க கூடாதபடிக்கு அவருடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள. சாத்தான் தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு அவன் வேலை செய்கிறான். இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்கிறது யாரு? நமக்கு அது சேவிக்கக்கூடாது ஒன்றுனா. ரெண்டாவது சாத்தான். நமக்கு போராட்டம் இங்கே கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். நமக்கு எங்கே இருக்குது போராட்டம்? சரி, 2, 3, 4, 5. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து தமது மாம்சமும் மனசும் விரும்பினபடியே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவிலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கி செய்வதற்காக. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறாரு, அதே தான் சொல்கிறாரு இங்கே. அக்கிரமங்களில் தெரியும், அக்கிரமம்னா தெரியும், மரித்திருக்கும். இப்போது நான் மறிச்சிருக்கேன் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன்ற. தமது கிறிஸ்துவோடு கூட அவங்கள மறிச்சாங்க இல்லையா, அவங்கள என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கிறாங்க. ஜீவனாக இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. இது பூமிக்குரியது கிடையாது, ஆவிக்குரியது. பிதாவோடு கிருபையினாலே, அந்த கிருபை இரக்கம்ன்ற அந்த இரக்கத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தயவுனா ஃபேவர் இல்லையா, எனக்கு தயவு அவருக்கு பாராட்டியது, இரக்கம் பாராட்டியிருக்க. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யமும் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். சரி, இப்போ நமக்கு என்ன இருக்கு? அந்த கிருபையினாலே, அந்த தயவுனால நமக்கு என்ன செஞ்ச? விசுவாசத்தை கொண்டு. அவர் தயவு இருக்கு, நமக்கு தயவு இருக்கு. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயவு இருக்கு அவருக்கு கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். சரி, இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் புஸ்தகம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோமா? கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமல். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கேன், அறியலை முன்னாடி. அப்போ நான் கீழ்ப்படியலை. இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன், கேட்குறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படிய மனதாக இருக்கேன். சொல்கிறாரு, இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும். உலகம்லாம் என்ன செய்கிறாங்க? தேவனை சேவிக்கிறாங்களா? இல்லை. தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறாங்களா? இல்லை. விசுவாசத்தில் வளர்கிறாங்களா? இல்லை. விசுவாசத்தை பற்றிக்கொள்வதற்கு நம்பிக்கை இருக்கா? முன்னாடி இல்லை. சரி, பாத்திரவானாக இருக்காங்களா? இல்லை. இல்லையா? எல்லாருமே இரக்கமாக இருக்காங்களா? இல்லவே இல்லை. தயவு இருக்கா? இல்லை.
சாந்த குணம் இருக்கா? கிடையாது இல்லையா? இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்கிறாங்களா? இல்லை. அவங்க வந்து எப்படி இருக்காங்க? அவங்களுடைய பார்வை அவங்களே எப்படி இருக்காங்க? ஏன் நம்ம அவங்கள சேவிக்கிறோம்? தேவனுடைய நிமித்தமாக தான் அவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க இல்லையா? எல்லா மனுஷருக்கு மேலும் இயேசு சமாதானமாக இருந்தார், அவருக்கு நன்மை செய்தார் இல்லையா? அப்போது அவங்க இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க தேவனுடைய சாயலாக இருக்காங்க. அவங்களுக்கு நாம் நன்மை செய்யணும். தேவன் நிமித்தமா இல்லையா? அப்போ உலகத்தார் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? சரி, தேவன் இயேசு இரக்கமாக இருந்தார், அப்படியே நான் இரக்கமாக இருக்கேன். அவர் சாந்தமாக இருந்தார், சாந்தம் தயவில் இருந்தார், நான் சாந்தமாக இருக்கேன். அவர்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவையை நான் கொடுக்க முடியும். சரி, இது மட்டும் இல்லை, சத்தியத்தையும் அவர் கை கொண்டு வளர்ந்துருக்கார். இவங்க எல்லாமே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் இந்த நேச்சர், இவங்க சுபாவத்தின்படி தான் அவங்க இருக்காங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைங்களிடத்தில் எப்படி இருக்காங்க? கீழ்ப்படியாத பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க, சகோதரர் உண்மையுள்ள சகோதரிக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, சகோதரி கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தருக்கு பிரியம். கீழ்ப்படியாமையின் இன்னுமே வேலை செஞ்சுன்னு இருக்கானா? யார்? இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆகாயத்து அதிகார பிரபு. இவர் வந்து இயேசு கிடையாது, இது தூதன் கிடையாது. இது வந்து ஆகாயத்து அதிகாரம் உள்ள யார்? ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமாம், சுபாவம் உள்ள மனுஷங்க கிட்ட வேலை செய்கிறது யார்? உங்ககிட்ட வந்து வேலை செய்கிறது யார்? இயேசு. உங்ககிட்ட இயேசுவினுடைய இருதயத்தை கொடுக்குறார், தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறார் இல்லையா? அவருடைய அடிச்சூடு நடக்கும்பொழுது குமாரனுடைய ஆவி உங்களிடத்தில் இருக்கும். இவங்க கீழ்ப்படியிலையே, இவங்களிடத்தில் யார் வேலை செய்ய? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அதிகாரம் யாருக்கு இருக்குது? பிசாசுக்கு தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அடிமையாக இருக்காங்க பிசாசு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நான் அடிமையாக இல்லை, பாவத்திற்கு நீங்கி இருக்கேன். இப்போ நான் என்னவா இருக்கேன்? சுத்தமாக இருக்கேன், தேவனுக்காக நான் பிழைத்திருக்கேன். இப்போது நான் என்னவா இருக்குன்னா, ஆவிக்கேற்றபடி இல்லை. அவன் வந்து எல்லாரையும் வஞ்சிக்கிறதுக்கு பார்க்குறான். எனக்கு ஒரு பலவீனம் இருக்கும், சகோதரனுக்கு ஒரு பலவீனம் இருக்கும், சகோதரிக்கு ஒரு பலவீனம் இருக்கும், உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். சரி, இதில் அவன் வந்து என்ன செய்வான்னா, வேலை செய்வான், கிரியை செய்யணும்னு நினைப்பான். ஆனால் அவர்களுக்குள்ளே நம்ம எல்லோரும், அவங்களுக்குள்ளே தான் இருந்தோம் நம்ம எல்லோரும். நான் ஒரு வேளை கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவின் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் இல்லையா? சிறு வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கலாம், கற்றுக்கொண்டிருக்கலாம், போதிக்கலாம். நான் அறியாமல் இருக்கும் பொழுது அவன் என்னிடத்தில் வேலை செஞ்சுருக்கான், அது உண்மைதான். ஆனால் முழுவதுமாக நான் அவனுக்கு அடிமையாக இருந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் பிரமாணத்தை முழுசாக கற்றுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு? பிரமாணத்தை முழுசாக கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல நான் அறியாமல் இருப்பேன்னா, நான் என்ன செஞ்சுருக்கேன்? நான் கற்றுக்கொள்ளலை இல்லையா? நான் வந்து அந்த சமயத்தில் அந்த சாராம்சத்தில் நான் அறியாமல் இருந்திருக்கேன், அவனுக்கு அடிமையாக கூட இருந்திருக்கேன் சொல்கிறேன். தேவன் சொல்கிறாரு, அவர்களுக்குள்ளே நம்ம எல்லோரும் ஆமாம் முற்காலத்தில் தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, ஆமாம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய சித்தம் இருக்குது, அதை நான் செஞ்சுருக்கேன். இப்போது நான் எதை செய்தாலும் இயேசுவுக்காக செய்வேன், என் தேவன் மகிமைப்படும்படி செய்வேன். தமது மாம்சமும் மனசும் விரும்பினபடியே செய்து அவங்க அப்படி இருக்காங்க. சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்னியின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ நான் நீதிமானாவே இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இருக்க முடியும். அதற்கு தான் வந்திருக்கார் இயேசு. அப்போது சரி, இங்கே நம்ம வந்து தேவனை இங்கே யாருனால நம்ம வந்து மீட்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? யாரால் இந்த மீட்பு நமக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? நான் செய்த கீழ்ப்படிதல்னால கிடையாதுன்ற. தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கமுள்ளவர். இரக்கம்னான்னு தெரியும், அவர் குமாரனை சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்திற்காக அவர் சாதாரணமாக கொடுக்கல. அவர் அடிபட்டு, அவர் பாதிக்கப்பட்டு, அவர் சிறுமைப்படுத்தப்பட்டு, அவர் வந்து
அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரர் 2 பேர் இருக்காங்க, அக்கிரமம் செஞ்சுட்டு. நடுவில் இருக்கிறாரு. அவர் எப்படி சைடில் கூட இருந்துருக்கலாம். ஆனால் இவருக்கு அக்கிரமக்காரர்களுக்கு நடுவில் இருக்கும்போது அவருக்கு என்ன ஆயிற்று? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் என்ன செஞ்சுருக்காங்க? சிலுவையில் தூக்கிட்டாங்க. அவருடைய சரீரமானது எப்படி எந்த நிலைமையில் இருந்துச்சு, அவருடைய அந்த அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றது அவர் பரிசோதித்து பார்க்கறதுக்கு அநேக துன்புறுத்தல்களை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டது. அவர் சாதாரணமாக நம்மளே போல் இருந்திருக்கார் இல்லையா? சரி, நமக்கு என்ன நிலைமை வருமோ, நம்ம ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம நம்மளை துன்புறுத்தி ஒரு நாள் ஒரு பகல் ஒரு ரா அண்டு ஒரு நாள் பகல் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. அவர் மேல் நாவோடு ஒட்டி கொண்டதுன்ற தண்ணியும் குடிக்கல. அப்போது அப்படி ஒரு உபத்திரவத்தில் இருக்கும்போது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரு அப்படின்னா, அடிபட்டு வாதிக்கப்பட்டு அவருடைய நிலைமை பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் குமாரன் இருக்கார், இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. யாருக்காக? நமக்காக, இந்த ஜனங்களுக்காக, இந்த உலகத்திற்காக. ஏன்? எல்லோரும் அழைக்கப்பட வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, இங்கே தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இரக்கம் அவர் இங்கே அனுப்பிச்சது, நம்ம அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டது. நான் அப்படியே மறிச்சிருப்பேன், இந்த உலகமே அப்படியே போயிடுச்சு, ஏதோ ஒன்று போ அப்படின்னு விட்டாருன்னா தேவனை, எல்லோருக்கும் என்ன நிலைமை? பிரமாணம் இல்லாமல் செத்துட்ருப்போம். நம்ம இந்த ஆத்மாவுக்கு நித்திய ஆக்கினை இருக்குது. நான் எங்கே போவேன்? நரகத்துக்கு போய்டும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருடைய குமாரன் நமக்கு கொடுத்தார்ல, அது மிகப்பெரிய இரக்கம் இல்லையா? அது சொல்கிறாரு ஐஸ்வர்யன்ற. யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்கள். அது தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம். இது பூமிக்குரியது கிடையாது. அந்த இரக்கம் இருக்கு இல்லையா, தேவன் ஒரு குமாரனை கொடுத்துருக்காருல, அதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதில் எப்படிப்பட்டவர்? பிசினித்தனாலாம் பண்ணலை, அவர் தயாளமாக கொடுத்துட்டாராம் இந்த உலகத்துக்கு அவர் குமாரன். நம்மில் அன்பு கூர்ந்து அந்த ஐஸ்வர்யம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் எப்படி வந்தது? அவரிடத்தில் அன்பு. யார் மேலே அன்பு? நம்மில், நம்ம மேலே, எல்லார் மேலும் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. மிகுந்த அன்பு, கொஞ்சம் அன்பு கிடையாது. யாராவது குமாரனை கொடுப்பாங்களா? அவருக்காக தான் பூமியை கொடுத்துருக்காரு, வானம் கொடுத்துருக்காரு, வானாதி வானங்களும் இருக்குது, அதிகாரம் இருக்குது, துரைத்தனங்கள் இருக்குது, அந்த எல்லாமே அவருக்காக தான் இருக்குது. அப்போது அவருடைய குமாரனே இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது? அவர் சிருஷ்டிகர் இயேசு. அவர்கிட்ட ஜீவன் இருந்ததுன்ற இல்லையா? தேவனுடைய சாயலாக இருந்திருக்காரு. ஆனால் அதிகாரம் இல்லை அவருக்கு. ஆனால் வல்லமை இருந்துச்சு, இது உண்டாக்குற அளவுக்கு வல்லமை இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய சிருஷ்டிகரை அவர் குமாரன் என்று பாராமல் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி, எதுக்காக கொடுத்தாரு? நம்மில் அன்பு கூறுது. எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா, ரோமர் 2:4 சொல்றாரு, அல்லது தேவ தயவு நீ குணம் பண்ணும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பெருமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். ஆமாம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருந்துச்சுல்ல, அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நான் ஐஸ்வர்யம்னா இருப்பேன் அப்படின்னா நான் என்னவா இருப்பேன்? இந்த பூமியில் பணம் இருக்கும், கார் இருக்கும், வசதி இருக்கும், 4 பேர் என்னை மதிப்பாங்க. அப்போ அந்த உலகத்தார் மனுஷன் என்ன பார்ப்பான்? பணம், பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது, அதுதான் பார்ப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆவிக்குரியவர்கள் இருதயம் எப்படி இருக்குது இல்லையா? ஆவிக்குரியவர்கள் எப்படி வளர்கிறாங்க, எது நீதி, எப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தேவனை புகழலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம்.
மிகப்பெரிய இருதயம் ஒன்று இருக்கலாம். சரி, தேவனுடைய வார்த்தை ஒன்று அறிவிக்கப்படுது. தேவனுடைய வார்த்தை எனக்கு அறிவிக்கப்படுது, நான் கற்றுக்கணும். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி நான் ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் இருப்பேன், ஒரு விஷயத்தை அறியாமல் இருப்பேன். அப்போது உன்னை ஏவுகிறது என்று என்ன ஏவுது? தேவ தயவு. ஆமாம், நீ குணமாகும்படி. எப்படி நான் குணமாகிறேன் இல்லையா? நான் ஒன்றிலிருந்து நான் எப்படி மீட்கப்படுறேன் இல்லையா? நான் எப்பவுமே நான் அந்தகாரம் இல்லாமல் நான் எப்படி நான் இருக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை இல்லையா? தேவனுடைய வார்த்தையை தான் நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் ரட்சிக்கப்படுறேன். உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து இங்கே நம்ம எதுக்காக ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்னவா இருக்கோம்? உயிர்த்தெழுந்திருக்கோம். எபேசியர் 2:7 தான் சொல்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஒன்றுமே இல்லை, பாவத்திலும் அக்கிரமத்திலும் கடந்த நம்மளை அவருடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய தழும்புகளால் இல்லையா, கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நம்ம ரட்சிக்கப்படணும், பாவம் இல்லாதவர்களாக இருக்கணும், நம்ம மீட்கப்படணும். பொறுமை, நீடிய சாந்தம், இப்படிப்பட்ட நற்குணங்களில் நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு. நான் எதுக்காக இதை பார்க்குறேன்னா, இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு. ரத்தம் தான் ஒருவர் என்ன பரிசுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிரமாணத்தில் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அதில் ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் கூட கர்த்தருக்காக, தேவனுக்காக அந்த காலத்தில் அவர் சொல்லும் பொழுது விரிக்குழம்பு 2 இருக்கணும் இல்லையா, அதை அசை போடணும். எது போடும்? அசை போடுற மிருகம் மாடு, ஆடு. இதில் விரிக்குழம்புனா தெரியும், குழம்பு 1 2 இருக்கும், 2 குழம்பு இருக்கணும் காலில். அப்படிப்பட்ட விரிக்குழம்பு இருக்கிறத பலியிடணும். அது சிந்தப்பட்ட ரத்தத்தை பிடிச்சு தெளிப்பாங்க. ஆமாம், தெளிக்கும் போது அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு வர்றதுனால நாம் அவங்களுக்கு என்ன வரும்னா சுத்திகரிப்பு வருது. பியூர், அங்கே சுத்திகரிப்பு ஆகுது, க்ளீன், வாஷ் பண்ணுற மாதிரி இல்லையா? பாவத்தை அவங்க சுத்திகரிப்பு சொல்கிறாங்க. இது இப்போ கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உண்மை. கேட்க இப்படி தான் தேவன் நம்ம வைத்திருக்கு. பரிசுத்த வேதாகமம் அப்படின்னா இது இங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே இருக்கும். இது விபசாரம், இது விபச்சாரம் அப்படின்னா இது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இது நீதி சொல்லப்பட்டிருக்கும், இரக்கம் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் நாம் வளருவதற்கு, இதுதான் நாம் குணப்படுவதற்கு வழி இருக்கும். இது திருடு, இது பொல்லாங்கு, இரக்கம் இல்லாமை சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா பரிசுத்த வேதாகமம், பரிசுத்தம் உள்ள வேதாகமம். நன்மை இருக்கு. என்னங்க வேதாகமன்றீங்க, தேவனுடைய புஸ்தகன்றீங்க, விபசாரம்லாம் எழுதியிருக்கேன். அது எப்படி இருக்கு? இதை தான் கேட்குறாங்க நிறைய பேர். பரிசுத்த வேதாகமன்றாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் எப்படி வந்திருக்கு? பரிசுத்தம் தானே, தேவனுக்காக பிரிச்செடுக்கப்பட்டது. பொய்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பொய்னா உண்மையை மறைக்கிறது தான் பொய். ஆமாம், பேசுகிறாங்க, உண்மையை மறைக்கிறது தான் பொய். அப்போது ஒரு சூழ்நிலையில் ஒரு ராஜா தவறு செஞ்சிடறாரு. ஒரு ராஜா என்ன செஞ்சிடறாரு, அவருக்கே தெரியாமல் இச்சித்து பிறனுடைய மனைவியை எடுத்துக்கிறார். அது பாவமா இல்லையா? விசாரம்.
தேவன் சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு, நீ ஒரு ஆடு இருந்தது, ஒரு ஆடு. அந்த ஆடு என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒருத்தனுடைய மடியில் இருந்து அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒருத்தன் அந்த ஒரு ஆடை அடிச்சிட்டான். தவறா இல்லையா அப்படிங்கிறது? அவன் மரணத்திற்கு பாத்திரவான் அப்படின்ட்டார். அந்த மனுஷன் நீதான்ட்டு, வேற யாரும் இல்லை, நீதான். இந்த பாவத்தை செஞ்சது நீதான், வேற யாரும் கிடையாது. அப்போ இந்த சம்பவம் எனக்கு என்னவா இருக்கு? சரி, கேட்குறவங்களுக்கு என்னவா இருக்கும் இல்லையா? ஒரு பிறனுடைய பொருளை எடுத்து அபகரிக்கிறது தவறுன்னு தேவன் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு அங்கி இல்லைன்னா இன்னொரு அங்கி கொடுன்னு சொல்றேன். அது சரிதான், உண்மை. ஆனால் பிறனுடைய பொருளை எடுக்கிறாங்கல்ல, அதை பறிச்சு எடுக்கிறதோ கொலை பண்ணி எடுக்கிறதோ ஏதோ பிடுங்கிறது பாவம், தவறு. யார் அந்த மனுஷன்? இப்படிப்பட்ட உண்மையான காரியத்தை புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இதெல்லாம் பாருங்க, தேவன் என்னென்னலாம் தண்டனை கொடுத்துருக்காரு. உபச்சாரம் செஞ்சால் இது இருக்குது, அது என்னன்னே தெரியாமல் நம்ம தேவன்கிட்டேருந்து எனக்கு தண்டனை கிடைக்காது. நான் உணரும் பொழுது தான் அந்த தண்டனை எனக்கு கிடைக்கும். நான் உணரவே மாட்டேன் கடைசி வரையும் அப்படின்னா, இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி அந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் அப்படி மேலே தூக்கிட்டு நிறைய பேர் நான் உணர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி. சரி, எப்படியோ பரிசுத்த வேதாகம்னா இங்கே நடக்குது. அந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. நீ தேவன்கிட்ட கேட்டால் உங்கள்கிட்ட இன்னொரு ரெட்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லையா உனக்கு? இல்லையா? அது விசுவாசம் இல்லையே. ஆனால் என்ன செஞ்சுட்டேன்? ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு, அதையும் பிடிங்கிட்ட. சரி, தேவன் நீ அவர் ராஜா கேட்டு இருந்தாருன்னா ரெட்டிப்பாக கொடுத்துருப்பார், நிறைய கொடுத்துருப்பார். அந்த ஸ்திரீயை எடுத்துக்கிட்டது என்னது? தவறு இல்லையா ராஜா? சரி, எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீதினா என்ன, இரக்கம்னா என்ன, விசாரணைனா என்ன, திருடுன்னா என்ன, கொலைபாதகன்னா என்ன என்பது தெரியல அப்படின்னா நம்ம அதை விட்டு நம்ம ஒதுக்க முடியாது. தேவன் சொல்கிறார், இது தேவனுக்கு விரோதமானது, இது செய்தால் உனக்கு இது வரும், கர்த்தருடைய சரீரத்தில் நீ நிலைக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறார். இங்கே பார்க்கும்போது ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, உட்பட்டவர்கள்னா அவருடன் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். இந்த மாம்சம் சொல்லுது, அவனை பகை, அவனை அடி, அவனை திட்டு, அவனை பின்னாடி போயிட்டு அக்கிரமமாக பேசி விட்டுரு, அவதூறு பேசிடு, ரெண்டு சாத்திடு அப்படி சொல்லிடுது. இதெல்லாம் பழைய மனுஷன். மாம்சத்தின்படி நடவாமல் அப்படி செய்யாதீங்கன்ற மற்றவங்களுடைய நம்ம பார்த்தோம்ல, அந்த ராஜா ஒரு சேனாதிபதி கிட்ட இருந்து எடுத்துருவார், அவர் மனைவி பிரிச்சுருவார். எப்படின்னா, நீ இருக்கிற வரையும் தானே, நீ இருக்கிறதுனால தானே அவள் எனக்கு கிடைக்கல, உன்னை நான் கொண்டுறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினைன்னா என்ன தெரியுமா? இந்த மரணம், நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க,
ஒரு மரணம்தான். இங்கேயும் உண்மையாக இல்லை, இங்கேயும் வேதனைப்பட்டேன். நான் கத்திரிப்புள்ளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீதியை கை கொள்ளவே இல்லை. நான் மாயமாலமாக நான் இருக்கிறேன், என்ன தான் நான் சொல்கிறேன். மாயமாலமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு என்ன இருக்குது? தேவன் என்னை தீர்ப்பு இயேசு எனக்கு தீர்ப்பு வைப்பார். என்ன, நான் பரதேசியில் இருக்கணுமா, இல்லை வேதனை அக்குனி கந்தகமாக எரியிற அந்த ஸ்தலத்தில் இருக்கணுமா? அந்த ஐஸ்வர்யவனுடைய நிலைமை பார்த்தீங்களா? இங்கே ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து சம்பீரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கே சொல்கிறார் இல்லையா, மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சத்தின்படி அப்போது ஆவியின்படி நடக்கிறவனுக்கு தீர்ப்பு கிடையாது. என்ன ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் என்ன தீர்ப்பு செய்வார் தான், ஆக்கினை வேதனை உள்ள அந்த தீர்ப்பு கிடையாது. இந்த ஆத்துமா மனுஷன் 3 வகையாக பிரிக்கணும்: மனம், இருதயம், ஆத்மா. சரி, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிருக ஜீவன்லாம் இருக்குல்ல, மிருக ஜீவன்லாம் நம்ம சொன்னால் வா அப்படின்னா வருது, போனால் போகுது. காட்டு மிருகத்தை கூட நம்ம சிறு வயசுலேருந்து அதுக்கு ஃபீட் பண்ணி சாப்பாடு கொடுத்து, உணவு கொடுத்து, பால் கொடுத்து வளர்த்தா என்ன ஆகும்? நம்ம கூட இருக்கும், அழகாக நம்ம கூட விளையாடும். சிங்கம், புலி கூட நம்ம கூட விளையாடுக்கலாம். ஏன் அப்படின்னா அதோடைய மனம் இருக்குல்ல, மனம் மனதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கில்லு, அந்த தன்மை இருக்குது. ஒரு தன்மையை ஏற்றுக்கொள்ளும், அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற தன்மையை ஏற்றுக்கொள்ளும். இப்போது ஒரு மிருகத்தை கொடூரமாக வளர்த்தா அது கொடூரமான அந்த செயலை ஏற்றுக்கும், அது அப்படியே பழங்கிடும். ஒரு சின்ன மிருகத்தை வளர்த்து அதுக்கு நீங்கள் அன்பு காட்டி எல்லாருமே அன்பு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை என்ன செய்யணும், அந்த ஒரு தாளந்தை என்ன செய்யணும்னா அந்த மனசில் வச்சிடும். அது ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. பறவை இருக்குது, ஒரு பறவை பிறக்கும் போது அந்த ஸ்கில்லோட பிறக்கும். டால்ஃபின்லாம் பார்த்துருக்கீங்களா? டால்ஃபின் பிங் எகிரி குச்சின்னு ஓடுமே, பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டால்ஃபின்லாம் என்ன ஆகும், இங்கேருந்து பேசும்போது நேரிலலாம் நம்ம போய் பேசுவோம்ல, அது நேரிலலாம் போய் பேசாது. இங்கேருந்து ஒலி எழுப்போம், ஒரு சவுண்ட் எழுப்போம். அந்த சவுண்டு இப்படி தான் இருக்கும் பாருங்க. எதுவுமே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இல்லையா? இங்கே ஒரு மீன் இருக்குது, இந்த மீனுக்கு ஒலி, இந்த மீன் பேசுறது இதுக்கு தெரியும், ஒலி சத்தத்தினால. சரி, இதெல்லாம் அதோடைய தாளந்து நேச்சுரலாகவே தேவன் கொடுத்துருக்காரு. அவர் நேச்சுரலாகவே உண்டாக்கிடுங்க, பார்க்குறீங்களா? அது ஒரு தாளந்தோடு பிறக்குது. சரி, நம்ம ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, மனுஷன் மனம், இருதயம், ஆத்துமா. நான் ஒரு மனுஷன் மறிக்கும் போது மனம், இருதயம், ஆத்துமா மறிக்குது. அப்போது நான் இங்கே என்ன வேலை செஞ்சுருக்கணும், அதுக்கு எனக்கு தீர்ப்பு கிடைக்கும் இல்லையா? இந்த மனதையும் இருதயத்தையும் வச்சு இந்த உலகத்தில் நான் எப்படி தேவனை சேவிச்சிருப்பேன், நான் எப்படி பாவம் செஞ்சுருப்பேன், எப்படி நான் நீதியை செஞ்சுருப்பேன், பிறன் மேலே நான் அன்பாக இருந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிந்திருக்கு, எனக்கு பலன் கிடைக்கும், ரிவார்டு கொடுக்கும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், உனக்கு உண்டானதை பற்றிக்கொள் இல்லையா? என்னோடு கூட உன்னுடைய கிரியைக்கத்தக்கதான பலன் கிடைக்கும்ன்றது. அதில் விளையாடக்கூடாது நம்ம. சரி, கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சத்தின்படினா அப்போது நான் சொன்ன உலகத்தான்படி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள், ஆவியின்படியே நடக்கணும்.
நம்ம பாவத்திற்கு மறிச்சிருக்கோம். ரோமர் 6:2 சொல்லிருக்கு, நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு மறிச்சிட்டோம். இப்போ நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்காக பிழைக்கவே முடியாதுங்க. நான் மறிச்சிட்டோம். பிழைக்கும் போது தான் நான் மரணம் இருக்குது, அவனுக்கு ஆக்கினை திருப்பி. இது பயமுறுத்தலை. தேவன் சொல்கிறாரு, நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பிழைக்க மாட்டோம். ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாமும் மரித்தோமானால், நான் மறிச்சாச்சு, அதான் திருப்பி மறிக்க சொல்கிறீங்களான்னு கேட்காது. அவரோடுனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நம் நம்பிக்கை. சரி, இயேசுவானவர் இருக்கக்கூடிய இடம் பிதாவுடைய வலது பாரிசமா இருக்கு. சரி, எழுந்திருக்கான் பார்த்தீங்களா? அந்த மனுஷன் என்ன ஆச்சு? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நான் எழுந்திருக்கேன், சகோதரர் எழுந்திருக்காங்க, சகோதரி எழுந்திருக்காங்க, நீங்கள் எழுந்திருக்கீங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும், அங்கே இருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் பரலோகத்திற்கு ஏற்றபடி தேடுங்கள். நாம் அங்கே போனோன்னா என்ன செய்யணும்? நீதியை செய்யணும். சத்தியத்தின்படி நாம் பிறந்திருக்கணும், சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள். தொடர்ந்து அதான் சொல்கிறேன். நம்ம மரிச்சாச்சு, அதில் எப்படி தான் நிற்கிறது? நம்ம நிற்க முடியாது. உங்கள் ஜீவன் கிறிஸ்து. இப்போ யாரு? நம்மளுடைய ஜீவன் கிறிஸ்து. சரி, கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சொல்றாரு, மரித்தீர்களா? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபட்டு மரித்தார். 1 பேதுரு 4:1 சொல்றாரு. அவர் மனம் பாருங்க, எதுக்கு அவர் இவ்வளோ பாடுபட்டார்? நமக்கு தெரியும், நிறைய தடவை பார்த்துருக்கோம். பிதாவுக்கா மாம்சத்திலே பாடுபட்டார் படியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். சிம்பிளாக இல்லை, ஆனால் பாடுபடும் போது எப்படி இருக்கும்? யாரோ என்னை திட்டுறாங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? யாரோ என்னை அவதூறாக பேசுகிறாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இல்லையா? என்னை நிந்திக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் எதாவது திருப்பி பேசிடுறோம். தவறாக பேசும்போது ஏதாவது ஒன்று திருப்பி பேசிடுறோம். ஏன் அப்படி? நம்ம முடியல. மாம்சம் பலவீனம், மாம்சம் அது பலவீனம். அந்த விஷயத்தில் நான் பொறுமையில் வளரணும். பொறுமை. என்னை திட்டுங்க, யாரும் சொல்ல முடியாது, ஆனால் திட்டும் போது என்ன ஆகும் சொல்கிறாரு? அந்த மாம்சத்தில் நீங்கள் திட்டும் போது நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னா அங்கே நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன்? கீழ்ப்படிதல். சரி, மாம்சத்தில் பாடுபட்டால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பாடுகளில் நிறைய பாடுகள் இருந்துச்சு.
சிலுவையில் அவருடைய அவரும் மனுஷன்தான். அவரு சிலுவையில் ஏற்றுறாங்க, ஒருத்தர் பாடுபட்டு மறிக்கிறாரு. தேவன் சொல்கிறாரு, அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பாடுபட்டது பாவத்தின் நிமித்தமாக கிடையாது. 2 கொரிந்தியர் சொல்கிற 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ஆமாம், பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். பாவமே செய்யாதவரை இயேசுவை நமக்காக, ஆமாம், அவருடைய தழும்புகளால் குணமாகணும்னு சொல்லிட்டு பாவமாக்கிட்டார்னா அவர் பாவம் செய்ய வைக்கல இல்லையா? அவர் என்ன செஞ்சார்? அவர் நீதியை செஞ்சார். நியாயமா இல்லையா, அநியாயமா சொல்லுவோம் இல்லையா? இவர் என்ன பாடுபட்டார், இவர் அதை செய்ததுக்கு பாத்திரவான் கிடையாது, அநியாயமாக பாடுபட்டிருக்காரு சொல்கிறோம். நியாயமாக பாடுபட்டிருக்கேன்னா நான் ஒன்று செஞ்ச தப்புக்கு நியாயமாக பாடுபட்டிருக்கேன். அவர் அநியாயமாக பாடுபட்டார். நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். சரி, இங்கே இன்னொரு விவரம் எபிரேயர் 9:26 சொல்கிறாரு, அப்படி ஆனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. ஏன்? ஒரே தரம் தான் பாடுபட்டார். அதனால எப்பொழுதும் உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரும், நமக்கு பின்பு வரக்கூடிய ஒவ்வொருவரும் இயேசு அறிந்து கொள்ளும்போது, ஞானஸ்தானம் பெறும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவர் ஒரு தடவை தான் மாம்சத்தில் பாடுபட்டார். இதோட அவர் எப்போ வருவார்? அவருடைய வருகையில் வருவார். பாடுபட வேண்டியதாக இருக்குமே. எப்படி? இப்போது அவர் திருப்பியும் பிறக்கணுன்னா திருப்பியும் ஒவ்வொரு மனுஷனுக்காக பிறக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஒரு தடவை அவர் உலகத்திற்காக பாடுபட்டிருக்க முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மறுப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும்படியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் எப்பவுமே என்னவாக இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிரியையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்கிறாரு, நீதிமொழிகள் 8:22 சொல்கிறாரு, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக்க கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் அதிமுதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாகிறதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியின் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைத்ததில்
நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்க கையிலும் உயிர்த்தெழுதில் மேகங்களை சிறப்பித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கைகளிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை வீட்டி மிரட்டாதபடிக்கு அதற்கு எல்லைகளை கட்டளிட்ட பூமியின் அஸ்திபாரங்களை நிலையப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். சரி, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இப்படியா ஒவ்வொரு பூமி உண்டாகலை, வானம் உண்டாகலை, சமுத்திரம் உண்டாகலை, அதை யாரையும் மிரட்ட செய்யாதபடிக்கு அதை அடைச்சிட்டாரு. இதெல்லாம் காரணம் எப்படி இருந்தது? தேவன் ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லை. யாரை குறித்து பேசுது தெரியுமா? செல்லப்பிள்ளையா இருந்தேன். ஞானம், தேவனை அறியக்கூடிய ஞானம் தான் சொல்றாரு. தேவன் என்று மகிமைப்படுத்தக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. அவர் யாரு? எவ்வளோ பெரியவர் இல்லையா? தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அன்புள்ளவர், நித்தியமான ஒரு இருதயத்திலிருந்து வந்த ஒரு காரியங்கள் அவர் சொல்றாரு. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா ஒருத்தர், அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும். அவருடைய அடிச்சுவடு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம நடக்க முடியாது. சரி, ஏன் அப்படி நம்ம அவரை சேவிக்கணும் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து வந்தவரும் பரலோகத்திற்கு ஏறினவரும் ஒருத்தர் தான். மனுஷகுமாரனே பரலோகத்திற்கு ஏறின ஒருவரும் இல்லை, ஏறினவரும் ஒருவனும் கிடையாது. ஏன்? போகிற வழி யாருக்குமே தெரியாது. பிதாவானவர் இயேசுவை தான் அனுப்பிச்சிருக்கார் பூமிக்கு. அவர் மூலமாக தான் நம்ம போனோம். நான் ஒரு புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு போகவே முடியாது. ஏன்? இயேசு மூலமாக தான் நம்ம பிதாவுக்கிட்ட சேர முடியும். சரி, யோவான் 7:29 நான் அவரால் வந்திருக்கிறபடியாலும், இங்கே வந்தார் அவர் என்னை அனுப்புகிறபடியாலும். யாரு? பிதா இயேசு அனுப்பிச்சிருக்க. நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். வேறு யாரும் ஒருத்தரும் அறியல. பூமியில் இருக்கிற பிரபுக்கள்லாம் தெரியாது, அவங்களுக்கு பரிசேயர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்கள இயேசு அவங்களெல்லாம் காணலை. அவங்க பூமியில தான் இருக்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறார். அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவர் யாருன்னு பார்க்க முடியல. அவங்களெல்லாம் மாம்சத்துக்குரிய கண்ணு. பேசிகிட்டு இருக்கிற யாருன்னு தான் பார்க்குறாங்களே தவிர, தச்சனுடைய குமாரன்னு தான் பார்க்குறாங்களே தவிர, அவர் யாரு, தேவனுடைய குமாரன் அப்படின்னு நான் பார்க்கல அவங்க. சரி, அதனால ஆவிக்குரிய பார்வை இல்லை அவர். சரி, யோவான் 8 வந்துட்டார். இப்போ யோவான் 8 அவர் உபதேசம் பண்ணிட்டு யோவான் 8:38 சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்தில் கண்டவைகளை செய்கிறேன். பிதாவினிடத்துல இயேசு என்ன காண்கிறாரோ அதை செய்யறாரு. அவருடைய நீதி எல்லாம் இப்படிதான் இருக்கு, அவருடைய இரக்கெல்லாம் இப்படிதான் இருக்கு, பரிசுத்தெல்லாம் இப்படிதான் இருக்கு. நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டவைகளை செய்கிறீர்கள். பரிசேயர்களை குறித்து சொல்றாரு. அவர் கொலை செய்ய பார்க்குறாங்க இயேசுவை, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் சமயம் இல்லை. அவங்க இன்னும் 8லேருந்து இன்னும் ஒரு 15 அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு கொலை செய்ய பார்க்குறாங்க. இன்னும் பிடிச்சிடுறாங்க. சமயம் கிடையாது இந்த நேரத்தில். உங்கள் பிதா அவர் சொல்கிறாரு, நான் கண்டதை நீதியை செய்கிறேன், என் பிதா நான் செய்கிறாரு, நான் அதை காண்கிறேன். நான் படித்தோம், என் பிதாவினிடத்தில் கண்டவைகளை நான் செய்கிறேன், நீதியை செய்கிறேன். உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதில் நீங்கள் செய்கிறீங்க, பொல்லாது செய்கிறீங்க அப்படின்ட்டு.
அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? மனத்தாழ்மையாக இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். நான் அவங்க கேட்கல. சொல்றாரு யோவான் 16:28, நான் பிதாவின் இடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்திருந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்றார். சரி, அவர் பிதாவின் இடத்துல இருந்து இங்கே வந்தது அவருடைய கணத்தை விட்டு வந்திருக்காரு. யாராவது ஒரு ஸ்தானத்தை விட்டு போகணும்னு எதிர்பார்ப்பாங்களா? ஒரு புத்திரனா இருக்கிறவருடைய ஸ்தானம், ஒரு தேவனா இருக்கிற ஸ்தானத்தை விட்டு வருவாங்களா? சொல்லுங்க. வந்துட்டாரு, இயேசு வந்திருக்காரு, அவர் எவ்வளோ தாழ்மை இருக்கும். வரேன் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ தாழ்மை இருக்கும். ஆனால் அவங்க என்னவா இருக்காங்க? அவங்க பெருமையாக இருக்காங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனுடைய கற்பனை ஏறாது இல்லை? எப்படி? ஐஸ்வர்யவானும் பெருமை உள்ளவர்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஐஸ்வர்யவான் சொல்கிறது இயேசு, அவங்களுடைய காதில் சத்தியம் ஏறாது. எதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையுமா, ஆனால் ஐஸ்வர்யவானுடைய காதில் சத்தியம் ஏறாதுன்றது. உங்கள் காதலெல்லாம் ஏறுது அப்படின்னா நீங்கள் பூமிக்குரிய வகையில் ஐஸ்வர்யவான் கிடையாது, ஆனால் ஆவிக்குரிய வகையில் ஐஸ்வர்யவான் இல்லை. ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். வெண்வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்றது. மறைவான மன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, அவருடைய சித்தத்தின்படி பாடுபடுகிற யாவருக்கும், அவர் பிரசன்னமாவதை விரும்புகிற யாவருக்கும், கர்த்தருடைய சரீரத்தில் நிலைத்திருக்கிற யாவருக்கும், பிதாவும் குமாரனும் அவரோடு ஐக்கியமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு சபைக்கும் என்ன இருக்கு? அப்படிப்பட்ட கனம் கொடுக்குறேன். உன் பிரயாசத்தையும் இல்லையா, உன்னுடைய கிரியையும் நான் அறிந்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு நிறைவா இல்லை. உனக்கு உண்டானதை பற்றி கொள்ள நீ மனம் திரும்புன்ற அப்படிப்பட்ட சபையெல்லாம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஸ்தானம் நான் சரியாக இருக்கேன், என் ஸ்தானத்தில் சரியாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க. அது தேவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கணும். என் பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, தேவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கணும். தேவன் சொல்கிறாரு இது நீதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சோதனையை நான் சகிக்கலை அப்படின்னா அது என்ன நீதி என்ன இறக்கும்னு எனக்கு தெரியாது. பொறுமையே கிடையாது எனக்கு. என்னை திட்டுறவனை நான் திட்டுறேன் அப்படின்னா நான் பொறுமையில் வளரல, நான் சகிக்கலை, அப்போ என்கிட்ட கீழ்ப்படிதுன்னு இல்லை. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? சகிக்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும், பொறுமையில் இருக்கணும். சார் நான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 பேரை மன்னிக்கிறேன். நான் 20 வருஷமாக கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிறேன். ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 2 730 தடவை ஒரு வருஷத்துக்கு நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா கூட, ஒரு நாளைக்கு 2 பேருனா கூட 365 நாளைக்கு 730 பேர் வந்துட்டாரு ஏறக்குறைய. சரி, அப்படின்னா 20 வருஷம்ட்டு கணக்கு பண்ணுமா? 730 டிவைடன்ட்டு 20, 14,600 தடவை மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்னா கூட அவரால் போக முடியும். அவர் குணாதிசயம் இல்லை, இருக்கிறது சந்தோஷம், ஆனால் அவரிடத்தில் என்ன இல்லை? குணாதிசயம் இல்லை. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு மனம் இல்லை. இயேசுக்கிட்ட இருந்துச்சு. இயேசு ஏன் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்காரு? அவர் தேவனாக இருந்தும் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவினுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்து அவருக்கு கொடுத்த கிரியைகள் எல்லாம் செய்து மனித எல்லாவற்றிலும் அவர் பிதாவை பிரியப்படுத்தி கீழ்ப்படிதல் உள்ளவராக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார்.
நாமளும் அப்படிப்பட்ட சிந்தை இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருப்போம்னா நம்ம பாக்கியவான்கள். ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நாளிலே கூட பிதாவே, உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏற்றவாறு நாங்கள் கூடியிருக்கிறோம். உங்களுடைய நாமம் விலையேறப்பெற்றது, மகத்துவம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. உங்களுடைய தயவு, உங்களுடைய நீதியிலே நாங்கள் வளர உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பிதாவே, உங்கள் குமாரனோடு பிதாவோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்க உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர், உங்களுடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும். உங்களுடைய தயவிலும் உங்களுடைய நீதியிலும் நாங்கள் வளர உதவி செய்யும். உங்களுடைய விலையேறப்பெற்ற நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் பிதாவே. இந்த நாளில் கூட எங்களை பாதுகாத்து உங்கள் விலையேறப்பெற்ற நாமத்தை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய சத்தியத்திலும் உங்களுடைய தயவிலும் உங்களுடைய சகல நன்மையிலும் நான் வளர்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. இந்த நாளில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவையான நன்மையை கொடும், அவங்களுக்கு சுகபலனை கொடும். உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, அதை கை கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் பிதாவே சுகபலனையும் ஆயுஷ் நாளை கொடுக்கணும். இதோ எனக்கு தேவையான நன்மையும் ஆவிக்குரியதையும் பூமிக்குரியதையும் தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, ஒவ்வொரு சகோதரருக்காக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு இருக்குமானால் அவரை பாதுகாத்துக்கொள்ளும். ஏதோ சகோதரன் டி.ஏ. ஜான்சன் அவருக்காகவும் குடும்பத்திற்காகவும் அவர் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு உங்களுடைய இரக்கமானால் அவரை பாதுகாத்து உங்கள் ஊழியை செய்யும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ பிதாவே சபைக்காகவும் பிதாவே சபையானது இன்னும் அதிகமாக வளர்வதற்கு உதவி புரியும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர், உங்களுடைய நாமத்தை நாங்கள் கை கொள்ள தயவுசெய்து உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, உங்களுடைய விலையேறப்பெற்ற அந்த வார்த்தைகளையும் சத்தியத்தையும் கைக்கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர், உங்களுடைய தயவிலும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் குணப்படும்படியாக இருக்கும் பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்ள இரக்கம் தயவு பரிசுத்தத்தில் வளர உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே சகோதரன் கேப்ரியல் ஆசிரியர் கூட இன்னும் சுகபலனையும் ஞானத்தையும் ஊழியத்தையும் செய்யும்படியாக உதவி செய்யும். உங்களுடைய சித்தம் நாங்கள் செய்வதற்கு உதவி புரியும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களுடைய நாமத்தை நாங்கள் புகழ உதவி செய்யும். நீதியுள்ள தேவனே, உங்களுடைய நீதிகளை நாங்கள் அறிந்து தாழ்மை உள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக வளர உதவி செய்யும் பிதாவே. பலவீனமுள்ள சபையாக இராதபடிக்கு பலமுள்ள சபையாக இருக்க உதவி செய்யும். எங்கள் பிதாவே, ஆவிக்குரிய பார்வையை கொடுக்கும்படியாக உதவி செய்யும். எங்கள் உற்சாகத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.